ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம எப்பவும் போல் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்தீங்கன்னா துளி பிராண்ட் நீடில், த்ரெட் ஒர்க் நீடில் 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். மார்க் பண்ணுறதுக்காக ஸ்கேல் பென்சில் எடுத்திருக்கேன், ட்ரிம்மர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு 1/2 இன்ச் கேப்பில் வந்து 2 லைன் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 லைனுக்கு சென்டரில் இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு 3 லைன் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஜரி த்ரெட்டில் தான் நம்ம போட போகிறோம். எப்பவும் போல் எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில் பார்த்திங்கன்னா துளி பிராண்ட் நீடில் 14 நம்பர் நீடில் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த 3 லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் சென்டர் லைன் இருக்குல்ல, அங்கேருந்து வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். இப்போ அந்த சென்டர் லைனில் ஒரு லாக் ஒன்று பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று கொடுத்ததுக்கப்புறமா அதை அப்படியே கீழே ஒரு லைன் போட்டுக்கொள்ள, அந்த லைனில் போய்ட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு அதை அப்படியே மேலே போய் சென்டர் லைன்லேயே மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதை மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க. செயின் ஒன்று போட்டதுக்கப்புறமா மேலே உள்ள லைனில் போய்ட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து டைட் ஆகிடும். சென்டரில் போய்ட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுக்கணும், சரிங்களா? சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதை அப்படியே அந்த கீழே போட்டிருக்க அந்த 3வது லைனுக்கு கொண்டு வந்துட்டு அந்த 3வது லைனில் போய்ட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுக்கணும். ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு மறுபடியும் அதை ரிவர்ஸில் மேல் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போய் அங்கே ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு செயின் போடணும். இதே மெத்தட் தான் பார்த்திங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து ரிப்பீட்டடாக வரும். இது நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம மேலே உள்ள லைன்லேயோ அப்படி இல்லைன்னா கீழே உள்ள லைன்லேயோ வந்து எண்ணாட் போடக்கூடாது. சென்ட்ரல் லைன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம லாக் போடுறோம்ல, அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி எண்ணாட் போடுறேங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த சென்ட்ரல் லைன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நான் எண்ணாட் போடுறேன். இந்த சென்ட்ரல் லைனில் நீங்கள் எண்ணாட் போட்டால் தான் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க செயின்ஸோட இதுவும் வந்து ஈவனாக தெரியும் உங்களுக்கு. அதனால தான் வந்து நான் சென்டரில் வந்து எண்ணாட் போட சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன். அதையும் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி லைனில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து ஒரு டிசைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஸ்டிச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கும் ஆரி கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.